அந்த அளவுக்கு தத்திய உலகத்துல யாரா பார்த்துருப்பீங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க. இல்ல நமக்கு எப்படி தோணுது, அதாவது உங்களை ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தயவு செஞ்சு எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாவது உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ கேக்குற கேள்வி எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்கல. சரி. உதய் அரசு ஆட்சியானா அவங்க சொன்னதெல்லாம் இவங்க மாத்தி பேர் மாத்திட்டு அவங்க சொன்ன இதுவே வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இவங்க? சரி, அப்படின்னா அதிமுக ஆட்சி காலம் இருந்துச்சுல்ல, அதுல கொண்டு வந்ததுதான் லேப்டாப் திட்டம். நீங்க என்ன பண்ணீங்க? உலகம் உங்கள் கையில் அது ஒன்று சிக்கரை ஒட்டினீங்க. நீங்க நாங்களும் 5 வருஷமா அந்த உலகத்தை எப்படா கையில கொடுப்பீங்கன்னு நாங்களும் காத்து நின்றோம். கடைசியில் தேர்தல் வரும்போது மட்டும் வடையை கொடுத்தீங்க நீங்கள். அதுக்கப்புறமா அது இப்போ வந்து நாங்கள் வந்து அதை ஒரு லேப்டாப் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோன்னே சிக்கரை மாற்றி ஓடிட்டாங்க. சரி, ஓகே. உங்கள் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் இருந்துச்சு இல்லையா? அந்த அம்மா உணவகத்தை எத்தனை மக்கள் பயன்படுத்துனாங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு அதே அம்மா உணவகம் செயல்படுது, இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதாவது இங்கே சிக்கரை மாற்றி ஓட்டுறோமா, என்ன திட்டத்தை செயல்படுத்துறோன்றது முக்கியம் இல்லை, அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கான்றதான் முக்கியம். சும்மானா எல்லாத்துலேயும் போயிட்டு கலைஞர்னு பேர் ஒட்டி முக்கியம் இல்லை, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அதுதான் முக்கியம். அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதில் வந்து சும்மா பேருக்கு சிக்கரை மாற்றி ஓட்டிட்டாங்க. முதல்ல நீங்க இந்த கேட்குற தகுதியே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் நீங்க சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற ஆரம்பிச்சு, அது கூட முழுசா பண்ணல எதையுமே. ஆனா நாங்க வந்த 3 மாசத்துல பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது நீங்க கேட்கறதுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு, அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 2 நாள் முன்னாடி, அதை பத்தி எப்படி? கரெக்ட் தானே? உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா நல்ல விஷயம் தானே அது உண்மையிலேயே. ஏன்னா வந்து அவர் பேசின வார்த்தை அது ஒரு ரொம்ப கொச்சையான வார்த்தை. 2 பேர் பக்கத்துல கேமராலாம் எதுவும் இல்லாம கூட டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கொச்சையான டபுள் மீனிங் வார்த்தை. அது என்னடா வார்த்தை அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்காங்க அவனுங்க. அப்படியே ஒன்றும் இல்லப்பா, உதயநிதி பேசுறது வந்து யாருக்கு புரியுதோ உங்களுக்கே தெரிஞ்சவங்க போயிட்டு உங்க வீட்டு லேடிஸ் கிட்ட சொல்லுங்கப்பா, நீங்க அவங்க வேணா அவங்க மொழி பெயர்த்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு வார்த்தை, சரியா? இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் தப்பா எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, த்ரிஷாவுக்காக அரெஸ்ட் பண்றீங்களா நீங்க? த்ரிஷாவை வந்து அரெஸ்ட் பண்ணி த்ரிஷா வந்து பிரதமரா இல்ல முதல்வரா அப்படின்லாம் கேட்கறாங்க. இது த்ரிஷாவுக்கான ஒரு அரசு கிடையாது. அது த்ரிஷா இல்லாம அந்த இடத்துல வந்து நிவேதா பெத்ராஜா இருந்தாலும் நயன்தாராவா இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த கைது நடவடிக்கைன்றது இருந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து எந்த நடிகையை பேசுனீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுனீங்கன்றது தான் முக்கியம். நீங்க அங்க எதுக்காக போட்டீங்க? அங்க ஒரு ஆர்ப்பாட்ட மேடை எதுக்கு போட்டீங்கன்னாக்கா, அதாவது இவரை கண்டிச்சு, அதாவது விவசாயிகள் வந்து 3 மாசமா வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் தமிழ்நாடு அரசை கண்டிச்சு எதிர்கட்சி ஒரு போராட்டம் நடந்தது. அந்த இடத்துல அதுக்கு ஒரு 3 செகண்டுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் நம்மள தான் பேசுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, முதல்வருக்கு எதுலெல்லாம் கவனம் இருக்கு அப்படின்னாக்கா, வெறும் அது திமுக மேல பொய் வழக்கு போடுறது அப்படின்னு சொல்றாரு. உடனே கீழே இருக்க பொறுக்கி பையன் ஒருத்தன் த்ரிஷா அப்படின்னு ஒரு கத்துறான். உடனே எங்க தண்ணி வருதோ இல்லையா அங்க வரணும் அப்படின்னும் போது, அப்ப முதல்வரையும் த்ரிஷாவையும் தண்ணியையும் வச்சுதான் நீங்க பேசுற மாதிரி ஆகுது. அப்ப இது முதல்வரை பேசுறதுக்கான ஒரு அரசு. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுமோ, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணுமோ, அந்த மாதிரியான அரசு தான். ஸோ இது வந்து எதுக்காக இந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறோம் அப்படின்னாக்கா, உதயநிதி எதிர்கட்சியோட தலைவராக செயல்படுறாரு. அவருக்கு கீழே இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு கோமாளி கூட்டம் சுத்திட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து அது எப்படி சொல்றது, ஒருத்தனுக்கு கூட அங்க மூளையே கிடையாது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, திடீர்னு எங்க உங்க அப்பாவை காணோன்னு எங்க முதலமைச்சர் சட்டசபையில கேட்டாருனாக்கா, உடனே வந்து கார்ல ஒருத்தன் அன்பானந்தோன்னு ஒருத்தன் வந்து பார்த்தா கண்ணாடி போட்டுட்டு சஞ்சயை பத்தி பேசுறது, அந்த மாதிரிலாம் ஒருமையில பேசி தேவையில்லாம மாட்டிக்கிறானுங்க. நீ விமர்சனவை தப்பே கிடையாது. அந்த விமர்சனத்தை எப்படி வைக்கிறோம்னாக்கா, என்ன சஞ்சய் உங்க அப்பா வந்து கேடுகட்ட ஜென்மம், அதெல்லாம் மக்கள் ஓட்டு போடுறான்னு ஒருமையில பேசுறானுங்க. இவனுக்கு வன்மத்தை அப்படியே வெளியில கக்கறானுங்க பயங்கரமா. சோ அப்போ இந்த மாதிரி உதயநிதி பேசும்போது அவருக்கு நடவடிக்கை எடுத்தா தான், என்னடா இது யூரியத்துக்கு உள்ள போட்டாங்க, உதயனா தம்பின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அவனை தம்பி பார்ப்பா உங்க அண்ணன் உள்ளகிறாரு பார்ப்பா அப்படின்னு காமிச்சாக்க கொஞ்சம் அடங்குவானுங்கன்றதுக்காக பண்ண செயல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு அவரை கொண்டு போய் உள்ள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படிலாம் கிடையாது. சொல்லி அமிச்சாங்களே, போப்பா ரொம்ப ஏதாவது போயிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதனால வந்து ஜெயிலெல்லாம் போடல, கைது பண்ணி விசாரிக்கிறதுக்காக அதை கூட்டிட்டு போனாங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய அளவில் வந்து இவங்க ஒரு பெரிய போராளிலாம் நீங்க வந்து பெருசா சீன் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னாக்கா, பொம்பளை கேஸ்ல உள்ள போக வேண்டியது அவர் சும்மா விசாரிச்சு அமிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ, நீங்க மைக் வேணா அப்படி போட்டுக்கிறீங்களா? ஒரு சென்டரா நின்னுப்பாரு, எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கும். மைக்கு அப்படியே போட்டுறீங்களா? நீட்டுறீங்கல்ல, உள்ள இருக்க மைக் அப்படியே அவருக்கு போட்டு விடுங்க. ஷர்ட்ல போட்டு சொல்றாங்க, மைக் உள்ள இருக்க மைக் உள்ள வச்சு பண்ணல. நான் தான் கேவ இது மைக் வச்சிருந்தேன். போலானா நான் போன்ல கேட்டா சொல்றேன். நான் போன்ல பேசும்போது எவ்வளவு படம் பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? நண்பன் தான் பேசுவேன் கேட்டா. ரெடி ஓகேவா? ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஏய் உன் கேமரா மட்டும் பட. அதான் இங்க நிக்கிறேன், அதான் ஸ்ட்ரைட்டா. சரி சொல்லு. ஓகேனா. கொன்னல உதயநிதி வந்து அந்த சட்டசபை முடிச்சிட்டு நாங்க கேட்போம், முதலமைச்சர் முடிஞ்சா உட்கார்ந்து பதில் சொல்ல வைங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி பாக்குறீங்க?
நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, ஆனா அதெல்லாம் பார்த்து படிக்காம கேளுங்க, உள்ளத்துல இருந்து கேளுங்க, தப்பே கிடையாது. மக்கள் பிரச்சனையை கேட்கறவங்க எதுக்கு சார்? நான் என்ன கேட்கறேன், ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போறான்ல, அந்த எக்ஸாம் படிக்க போறவங்க கூட நாளைக்கு என்ன எக்ஸாம்ன்றது முன்னால் உட்காந்து படிப்பான், படிச்சுட்டு அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, பதில சொல்லணும்னு போவான். இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வேளாண் துறை பட்ஜெட்டை அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியில என்ன பண்ணோம், இவங்க ஆட்சியில வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாம அங்க வந்து பேப்பரை கொடுக்குறாங்க, பார்த்து 50 70 பின்னாடி கேட்கறாருனாக்கா அந்த அளவுக்கு தத்திய உலகத்துல யாரா பார்த்துருப்பீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல நமக்கு எப்படி தோணுது, அதாவது உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டசபையில உட்கார வைக்கிறாங்க, நீங்க மக்கள் பிரச்சனையை கேட்பீங்க, எதிர்கட்சியா இருந்து நீங்க அந்த வேலையை ஒழுங்கா செய்வீங்கன்னாக்கா எவனோ ஒருத்தன் கொத்தையா ஒரு பேப்பர் ஒன்று குத்துறான், அதை பிரட்டி பாக்குறாப்புல ஒன்றும் தெரியல. அதை வேற பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரை பார்த்து தான் படிக்கிறீங்க. அதை அப்படி கொஞ்சம் மேலே வச்சு படிச்சா கூட பரவாயில்ல, இப்படி கீழே பாக்குறதால எங்களுக்கு கூட கீழே முட்டி போட்டுருக்கானோன்ற மாதிரி தோணுது எங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு மேலே வச்சு படிங்க, தப்பே கிடையாது. நீங்க அதை பார்த்து படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, வேணாம் அது தயவு செஞ்சு. இன்னொன்னு, உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது எதுக்காக அப்படின்னாக்கா நீங்க மக்கள் பிரச்சனைகளை கேட்பீங்க அப்படின்றதுக்காக. அந்த மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும்னாக்கா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தயவுசெஞ்சு எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பேப்பர் எல்லாம் படிச்சாதான் அறிவு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. உங்க ஆட்சியில நீங்க என்னென்ன திருட்டு வேலை பண்ணீங்க, இந்த ஆட்சியில என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, இந்த 60 நாள் 80 நாள் என்னென்ன விஷயங்களை நம்ம முதலமைச்சர் செஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. சும்மா வீட்டுல இருந்து அப்படியே பவுடர் போடும்போது எப்பா போயிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதை வந்து இங்க வந்து ஒப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒண்ணும் இல்ல. சாட்டை துரைமுருகன் வந்துட்டு த்ரிஷா பத்தி பேசல இந்த ஆட்சியில அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க த்ரிஷா யாரு? முதல்ல த்ரிஷா ஒரு நடிகை. த்ரிஷா ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமியே ஒரு நடிகை. அதாவது இவங்க அண்ணன் வந்து பொண்டாட்டின் ரீல்ஸ்லாம் பண்ணார் இல்லையா, சீமான் அண்ணன், அவங்களும் ஒரு நடிகை. ஸோ எல்லாருமே ஒரு நடிகை. இப்போ நான் சும்மா இருக்கும்போது சீமானை எனக்கு திட்டணும்னு தோணுச்சுனாக்கா நான் சீமானை பற்றி பேசணும், சீமான் மேலே கருத்தியெல்லாம் நான் விமர்சனம் வைக்கணும். விஜயலட்சுமி பற்றி பேசுறது எவ்வளோ ஒரு தவறு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதுக்காக த்ரிஷாவை இழுக்கணும்? த்ரிஷாவை இழுக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ இப்போ உன் வீட்டில் உட்காந்துக்கோ, த்ரிஷாக்கு நீ போய் டெக்ஸ்ட் பண்ணு, த்ரிஷாவை வந்து ட்விட்டரில் போட்டு திட்டு, த்ரிஷாக்கு வீடியோ தனியாக போடு, பிரச்சனை இல்லை. எங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு மேடையை போட்டு அங்கே ஏன்டா த்ரிஷாவை பற்றி பேசுகிறா? அப்போ எங்களை கலாய்க்கிற மாதிரி தானே இருக்கு. சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது, இந்த கைது வந்து த்ரிஷாவுக்கானது கிடையாது. திரும்ப நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க முதலமைச்சரை அந்த மேடையில இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க த்ரிஷாவோட ஒப்பிட்டு. எங்க முதலமைச்சரை ஏன் நீங்க அப்படி இழிவா பேசுறீங்கிறதுக்கான கைது தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல த்ரிஷான்ற வார்த்தையை சொல்லாம விஜயலட்சுமின்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஃபாத்திமா பாபுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, நிவேதா பெத்ராய் சொல்லியிருந்தாலும் சரி, நயன்தாரான்னு சொல்லியிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த கைது நடந்திருக்கும். போராட்டத்துல டிஎம்கே ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களே சொல்லிட்டு அதான் சொல்றேன், 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர ஆட்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும் அறிவு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு வாப்பா மாதிரி போராட்டம் பண்றாங்களா, ஓ போராட்டமா, சரி ஓகே, போராட்டம் திமுக ஒழிக்கணுன்றதான் போராட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப போன ஆட்சி இவங்களுது. இப்போ இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எதிர்கட்சி ஆட்கள் போராட்டம் பண்ணுவாங்க, திமுக ஒழிக, ஸ்டாலின் ஒழிகன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஒழிக்கின்றானுங்க, அண்ணன் உதயநிதியை ஒழிக்கின்றானுங்க. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டு வர்றாங்க, அவ்வளவுதான் அறிவு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. உதயநிதி வந்துட்டு டிஎம்கே ஆளுங்கலாம் பார்த்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே ஆளுங்க வந்து சொல்றாரு. ஏடிஎம்கே ஆட்கள் யாராவது ஒருத்தர் விமர்சிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த அளவுக்கு கேவலமா தரக்குறைவா விமர்சிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே இல்லை. அதாவது பர்ச்சேஸ் பண்றோம், இவங்களை கைது பண்றோம்னாக்கா சும்மா கைது பண்றோமா? நீங்களா தியாகிகளா? நீங்க நான் கேட்கறேன், உங்களை கைது பண்றதுக்கு சும்மா முதுகெலும்பு உடைச்சிருவேன், பூட்டி போடுறான் எலும்பு உடைச்சிருவேன்டான்னு கேட்டாக்கா மூடிட்டு உட்காந்துருக்கணும். அவர் முதலமைச்சர் நீ அப்படி பேசுவனி 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 1,70,00,000 மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வரை வந்து நீ முதுகெலும்பு உடைச்சிருவேன்னு கேட்டாக்கா உன்னை விட்டுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்களா? நீங்க உரிமையில பேசினா விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா? கண்டிப்பா கைது பண்ணதான் செய்வோம். அதுக்கு சூவையும் மூடிட்டு உட்காரணும். நீங்க வாய் கொழுப்புல பேசிடுவீங்க, அப்புறம் கைது பண்ணாங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல ராஜா. பாத்தீங்கன்னா இப்ப ரீஎலெக்ஷன் வரும், காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவை கண்டிப்பா நாங்க தான் அப்படி இருந்துமே இப்ப 7 கோடி பேருக்கு மேல சரி கோடிக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க டிவிக்கு. அவங்களே இன்னும் திட்டிட்டு தான் இருக்காரு. இப்ப அதே இடத்துல போய் மறுபடியும் நின்னாலுமே அவங்க தான் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களே திட்டுறப்ப மறுபடியும் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அது சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது சீமானுக்கும் தெரியுமே. அதாவது இப்போ விஜய் அவர்களை எப்படி வந்து இவ்வளோ இடத்துல ஓப்பனா சொல்லணும்னா, விஜய் அவர்களுக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அந்த ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க, பெண்களோட ஓட்டு இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இங்க பெரும்பாலுமான திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க, அதிமுக ஓட்டு போடக்கூடியவங்க, நாம் தமிழர் ஓட்டு போடக்கூடியவங்க ஏன் மாறினாங்கன்னா இவங்க பண்ண அந்த வெறுப்பு அரசியல். அதாவது நீங்க விஜய் அவர்கள் அவர் போக்குல விட்டுருந்தா கூட கண்டிப்பா சொல்ற எதிர்கட்சியா வேணா வந்திருப்பாரு தவிர ஆளுங்கட்சியா வந்திருக்க மாட்டாங்க. இவங்களே என்ன பண்ணாங்கன்னா சும்மா இருக்கவரை சொரிஞ்சு விட்டு சிஎம் ஆக்கி விட்டாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. இவங்க வெறுப்பு அரசியலை கையில எடுத்துட்டாங்க, அவதூறு கலப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீ உண்மையா ஒரு விஷயம்
விஷயத்த முன்வை, தப்பே கிடையாது. ஆனா நீ என்ன பண்ற, இவரை வந்து திட்டணும் அப்படின்றதுக்காக நீ இல்லாத வேலைகளை பண்ண. சரியா? கரூர் விவகாரத்துல என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் மேல வந்து எஃப்ஐஆர் 3 பிரிவுல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. அவர் தலைமறைவா இருந்தாரு, அவர் மேல அவ்வளவு வழக்கு. மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதெல்லாம் தேவையில்லை. அதாவது யாரு பண்ணா என்னன்றது கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கு. அது விசாரிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இப்ப நாங்க வந்து கைதா பண்ணிருக்கோம், நாங்க சிபிஐ விசாரிக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது இந்த கட்சியை முடிச்சு தள்ளிடணும் அப்படின்னும் போது மக்கள் பாக்குறான், நீ யாரா முடிவு பண்றதுக்கு, நான் போட்ட பிச்சையில தான் நீயே உட்காந்துட்டு இருக்க, நீ எப்படா இவங்களை ஒழிப்ப, இந்த தடவை நாங்க அவங்கள உட்கார வைக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல. நேற்று கூட ஒரு திமுக காரர்கிட்ட பேசினேன் ஆக்சுவலா நான். அவர் சொல்லும் போது உண்மையிலேயே சொல்றேன், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல சூப்பரா வேலை நடக்குது, இந்த ஆட்சியில நல்ல வேலை நடக்குது எல்லாமே அப்படின்னு சொல்றாருன்னா நல்ல விஷயம். இது ஒரு மாற்றம் தானே. இந்த மாற்றத்தை மக்கள் விரும்பினாங்க, அந்த மாற்றம் இப்போ நடந்துட்டு இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன, இப்போ எதிர்கட்சி அப்படின்னும் போது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதவங்க, ஏன்னா அப்புறம் எதிர்கட்சியா இருக்க முடியாது, சொந்த கட்சியில இருக்கிறவனே காரி துப்புவான். நேற்று சேகர் பாபு பண்ண மாதிரி காரி துப்பிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. தங்க மோதிர திட்டம் வந்து எல்லா குழந்தைங்களும் இருந்தாங்க, இப்ப வந்து அரசு பள்ளி இருக்க குழந்தைங்க இல்ல. ஒரே ஒரு விஷயம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க நீங்க. அதாவது தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாது ஆக்சுவலா. மேபி வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருப்பாரே தவிர, நீங்க நம்ம முதல்வர் சொல்லும் போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்க பென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. அதாவது குழந்தைங்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம்னு சொல்லியிருப்பாரு. அது கண்டிப்பா காலகாலமா பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற ஸ்கீம். கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்தீங்கன்னாக்கா 25,000 ரூபாய் சம்திங் ஏதோ கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து காலகாலமா எல்லா ஆட்சியிலையும் பண்ணிட்டு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்றது. இது வேணும்னு விமர்சனம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க. நாங்க கொடுக்குற திட்டத்துல யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்களே அப்படின்றத பாக்குறது கிடையாது. இதுல ஒரு குறை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். மக்கள் யாருமே குறை சொல்ற, திமுகவோட கொத்தடிமைகளும் உடன்பிறப்புகள் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை காதுல போட்டுக்க வேண்டாம். இபிஎஸ் வந்துட்டு டிஎம்கேக்கும் டிவிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அவங்க சொல்றதை ஊழியர்ல தான் இவங்களும் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் வந்து கரெக்டா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தயவு செஞ்சு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், சீமானை பத்தியும் பேசாதீங்க, எடப்பாடி பழனிசாமியை பத்தியும் பேசாதீங்க. ஏன்னா வந்து களத்துல இருக்கவங்களை பத்தி பேசுங்க, அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கறது நம்மளோட நேரம் வந்து ஒர்த்துன்னு நினைக்கலாம். பட் ஆனா களத்திலேயே இல்லாத ஒருத்தங்களை பத்தி பேசி அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்களை இன்னும் வந்து மக்கள்கிட்ட அட்டென்ஷனை கொண்டு போய் சேர்க்க வேணாம்னு பாக்குறேன். முதல்ல இபிஎஸ் சொந்த கட்சிக்காரங்களை கட்சியில தக்க வச்சுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம், தப்பே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று கூட கார் விட்டு கார் மாதிரி ஏறி போயிருக்காப்ல, சரிங்களா? அதாவது வழக்கம் போல ஒரே கார்ல போய் டீலிங் பேசி பழக்கம், அந்த கார் கதவை திறக்க போயிருக்காப்ல, அது அப்பட்டமா மாட்டிக்கிட்டாப்ல. முதல்ல அவர் கார்ல உட்கார்ந்து ஒழுங்கா அவர் கத்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேகர் பாபு பாத்தீங்கன்னா உள்ள எப்ப போனாலுமே டைரக்டா போய் சாமியை பார்த்துருவாரு. இந்த தடவை நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வரைச்சு நிப்பாட்டிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவேன். சேகர் பாபுக்கு நடந்துச்சு இல்லையா, அதுதான் கர்மா. அதாவது நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க இல்லையா, சொந்த கட்சியிலேயே உன்னை வந்து பாத்தீங்கன்னாக்கா புறக்கணிக்கிறாங்க எல்லாரும். எங்களுக்கு என்ன தோணுச்சா, டேய் சேகர் பாபு எங்களுக்கு தாண்டா பிடிக்காது, உங்களுக்கு கூட வர பிடிக்காதப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. அவ்வளவுதான் சார். ஆட்சி அதிகாரத்துல இல்லைனாக்கா யாருக்கும் இங்க மதிப்பு மரியாதை இல்லை. ஸ்டாலினே இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லைன்னு போது சேகர் பாபு எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னா எப்ப பார்த்தாலும் சேகர் பாபு தான் நிப்பாரான்னு சொல்லிட்டு அந்த அரிய வகை வான் குஞ்சு வாய் ஒருத்தர் இருப்பார்ல, ஊன்னு வாயை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி கலாச்சிருக்காப்புல. அதை தாண்டி திருத்தணியில அடிவாரத்துல போலீஸ் பண்ணிச்சு பாருங்க, சேகர் பாபு ஒரு குஜிலி மஸ்து வேற லெவல் சொல்லணும். அதெல்லாம் ஆக்சுவலா எப்படி சொல்றது, கோயில் கருவறைக்குள்ள போய் போன் பேசுவாப்புல, தீபாரத்தை காமிச்சா நிறுத்துறது, போன் பேசுறல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை காட்டக்கூடிய சேகர் பாபுவை கீழே நிக்க வச்சு காவல்துறை ஒரு குஜிலி மஸ்து பண்ணிச்சு பாருங்க. பீக் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லணும் ஆக்சுவலா. அதுதான் சார், அவ்வளவுதான் சார், கர்மா. அவ்வளவுதான். நீ வந்து ஒண்ணு பண்ண, மக்கள் 4 மணி நேரம் நிக்கிறானாக்கா, திருப்பதியில நிக்கிற, இங்க நிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கற, ஒருத்தன் கத்துனாக்கா கத்து அப்படின்ற, வீடியோ எடுத்தனாக்கா எடுத்துரு, என்ன எவனா பண்ணுவான்னு இன்னைக்கு பண்ணாங்க பத்தி அவனுக்கு. அவ்வளவுதான், வாழ்க்கை ஒரு வட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. அது சேகர் பாபு விஷயத்துல நம்ம பாத்துக்கலாம். மேகதாது அன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணல நீங்க. இல்ல அது வேண்டாம், அது ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, டன்.